அஜெண்டாவை ரீட் பண்ணுங்களா? வரவு செலவுனா ஒரு திருமண சுந்தர பஞ்சாயத்து ஏதாவது இருக்கணுமே, ஒன்றுமே இல்லாமல் நோட்டில் ஒட்டிருக்கு. நோட்டில் ஒட்டினதுனால எடுத்துருக்காங்க. நோட்டில் ஒட்டிருக்காது ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபார்ம் 13 தனியாக அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குல்ல, இல்லை லாஸ்ட் டைம் சப்மிட் பண்ணிங்களா? அதோட இது எடுங்க. இது சும்மா ஏதோ ஒரு இது இந்த மாதிரி ஒரு தலைவர் சைன் இல்லை, திருமண சமுத்திரம் ஊராட்சி மன்ற வரவு செலவு கணக்கு எதுவுமே இல்லாமல் சும்மா ஒரு இது மாதிரி கொடுத்துருக்கீங்க. பிஸ்கட் பஸ் கொடுமா ஒருத்தர் சைனில் யார் ஊராட்சி மன்ற தலைவர் எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லாமல் சும்மா எழுதி ஒரு ஜெராக்ஸ் விட்டு கொடுத்துருக்கீங்க. ஃபார்ம் 30 தானே கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்க? போட்டாங்கலாம் சுத்தம் பண்ணவே இல்லை, அதுக்கு 24,000 போட்டு வச்சுருக்கீங்க. ஃபஸ்ட்டு வாக்கியா கட்டியிருக்கீங்க, எதுக்கு இங்கே கொண்டு போய் தெண்டமாக கட்டியிருக்கீங்க? அதனால் என்ன யூஸு? சந்திமா பட்டன்ட்ட போட்டிருக்கீங்களா வாக்கியா? அது எதனால் போட்டிருக்கீங்க? அதனால் என்ன யூஸு? தலையில் அடிப்பட்டால் தலையில் கட்டு போடுங்க, காலில் போய் கட்டு போடாதீங்க. எங்கே எது யூஸோ அதை பண்ணுங்கள். தேவையில்லாமல் பண்ணி வச்சுருக்கீங்க. அங்கேருந்து தண்ணி வருதா? இல்லை எங்கே போட்டால் நமக்கு லாபம் வருமோ அங்கே போட்டுக்கிறீங்களா? அதனால் ஏதாவது ப்ரோஜனம் யூஸ்ஃபுல்னு சொல்லுங்கள், நான் சரின்னு ஒத்துக்கிறேன். எதுக்கு அங்கே வாக்கியா போட்டிருக்கீங்க? அதனால் என்ன யூஸ்? அங்கேருந்து வர்ற ஃபுல்லாக வாக்கியெல்லாம் மண்ணெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்களா? எதுக்கு என்ன ஏற்கனவே என்ன இருக்குது? அதுக்கு தான் அந்த கம்மியான மீட்டர் வந்துச்சு, அதை சேர்ந்த மாதிரி போடணும். என்ன நான் என்ன சொல்கிறேன், அதனால் யூஸ்ஃபுல் இருக்கான்னு கேட்குறேன். அதில் தண்ணி வருதா? பெண்டிங்கில் உள்ள போட்டீங்கன்னா அதனால் யூஸ்ஃபுல் இருக்கான்னு கேட்குறேன். ஓடி போயிட்டேன் வந்து இங்கே கூட சேர்த்து உங்களுக்கு பைப்பெல்லாம் வந்து உங்களுக்கு இது பெரிய பைப் போட்டால் உங்களுக்கு சின்னது கொடுக்கல, ஓடி போயிட்டேன். அதுக்கு ஆள் வச்சு பறித்து போட்டு ஓடி போயிட்டான்ப்பா கூலியால. நீ சொல்றதெல்லாம் பழசெல்லாம் கிடையாது. இப்போ வந்து வீட்டுக்கு எவ்வளோ டார்ச்சர் நீங்கள் பண்ணீங்க? நீ தானே பண்ணது. இப்போ எனக்கு தண்ணி என்னாச்சு? நான் கேட்பேன். ஒரே மொத்தமாக சொல்லுவேன். தலைவர் யாருன்னு தெரியலையப்பா. என்ன தெரியல? இவரை கேட்ட இவரை சொல்கிறேன். பார்ப்போம். உங்கள் தலைவரை கேளுனாக்கா யாருன்னு தெரியலன்னா என்ன அர்த்தம்? இந்த தலைவர் கேட்டால் இந்த தலைவர், ரெண்டு தலைவர் இந்த தலைவர். யார் தலைவர் யார் தெரியும்? ஏன் அது அவங்களுக்கு தெரியாதா? இல்லை அதில் கமிஷன் வரணும் அப்போ தான் போடுவாங்களா? அது அவங்களுக்கு தெரியாதாங்கிறேன். ஆனால் கொஞ்சம் கொச்சமாக கேளுங்க பசங்க. அப்ப நீங்க இருக்கீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதானா? தெருல
இதில் ஒரு சீல் வச்சு சைன் பண்ணி கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இதுதானே படிவம், நீங்கள் சீல் வச்சு சைன் பண்ணி கொடுங்க. அப்புறம் அதில் எந்த திருமண சமுத்திர பஞ்சாயத்து தான், எந்த பஞ்சாயத்துனா ஒன்றுமே மொட்டையாக இருக்க, மொட்டை கடைதாசி மாதிரி இருக்க. படிவம் 30 மென்ஷன் பண்ணிக்காங்க. அதே மாதிரி தணிக்கையர்கள் தாக்கல் பண்ண சொல்லிருக்காங்களா, அது கொடுங்க. என்னன்னு இல்ல, அதான் இப்ப மக்கள்கிட்ட தாக்கல், மக்கள்கிட்ட காட்டி இல்ல, மக்கள்கிட்ட காட்டினீங்க. என்ன காட்டினீங்க? அதுல என்னங்க படிச்சீங்க, என்ன படிச்சீங்க? ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் கிராம சபை கூட்டத்தில் இருக்கணுமோ அத்தனை பேர் இருக்காங்களா? புரியல. எப்போ நோட்டீஸ் கொடுத்தீங்க? எப்போ நோட்டீஸ் கொடுத்தீங்க? இருங்க அக்கா, நீ பேசாம இருக்கா. 7 நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணுங்களா? ஏக்கு முன்னாடி கொடுக்குறீங்க. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவை இதே மாதிரி பண்ணிருக்கீங்க. அப்படி பண்றீங்க ஏன்? இவ்வளவுதான் சொல்றீங்களா? 7 நாளைக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானா? பஞ்சாயத்துல எல்லா வீட்டுக்கும் கனெக்ஷன் சொல்லி எழுதி கொடுத்தாச்சே, கொடுப்பாங்க. இங்க வேலை செஞ்சுட்டு பாதியில போட்டு போயிட்டாரு. 2 நாளா வந்துருங்க. அப்போ இருந்து இதே கதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. 3 நாள்ல வேலை நடக்கும், வந்து பாத்துருவாங்க. நீ மத்தபடி வேலை பார்த்தா சொல்லு. ஆள் அங்க வேலை பார்க்கறாங்க, வந்து பாத்துறேன். 2 நாள்ல வேலை இங்க போட்டுருவாங்க பைப்பு. நீ மத்தபடி ஏதாவது சொல்லு, மத்தபடி ஏதாவது சொல்லு. கஷ்டப்படுறதா மொத்தத்தில் டோட்டலாக பைப்பு எல்லாத்துக்குமே கஷ்டப்படுறவங்க வசதியாளர்களுக்கெல்லாம் இல்லை. வேண்டாம்னு சொன்னால் மட்டும்தான் வேண்டாம்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் வேண்டாம். மற்ற ஆளுகளுக்கெல்லாம் பைப்பு உண்டு. வேற என்ன எது இருந்தாலும் கேளு. 20 நாள் சாங் கேட்டாமல் 2 பேர் கேட்டாலும் ஒரு வீட்டில் 2 பேர் சொல்கிறேன். அவங்க தண்ணி வேணா கொடுக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு தேவை உங்களுக்குள்ள பிடிக்குமோ பிடிக்காதோ பஞ்சாயத்து பேசலாம் பேசல பக்கத்துல இருக்கிற பேசுங்க. நீ அதுக்காக கிராமத்தில் கொடுக்கலாம் பக்கத்துல பார்த்தாரு போட்டோ எடுத்து அனுப்புனதை வீட்டுல வந்து பார்த்தாருல. இப்போ வந்து பார்க்கலாம். நீ பஞ்சாயத்து கிளர்க் இருக்கறனால நீ அது உங்க தலைவர் இருக்கறனால கிளர்க் நாங்க போட்டு கொடுத்துட்டோம். 4 மாசம் ஆச்சு. அவர் வந்து நீ சொன்னது வந்து 20 நாயர்காரு வந்து 20 நாயர்காரு வந்து நீ அரியல் பண்ண போறீங்க. எங்க மேல தப்பு இல்லை. இது பார்க்க கலெக்டர் பாருங்க, ஏடிபஞ்சாயத்து பாருங்க. ஃபண்டு வந்து இதுல இருக்கு. நாங்க ரிலீஃப் பண்றதுக்கு அதிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஒரு இதை மட்டும் வந்து 20 நாயிரம் மட்டும் கொடுத்தா இங்கே தேய்க்கிறோம். திருமண சமுத்திரம் ஓலை விட்டு முள்ளிப்பட்டி, திருமண சமுத்திரம் முள்ளிப்பட்டி மெயின் ரோடு இருந்த அந்த 14ஆம் மணிக்கெல்லாம் 5 லட்ச ரூபா இருந்துச்சு. அதுக்கெல்லாம் போட்டு கொடுத்தேன். அங்கே நிறுத்தி வச்சுருக்கேன். என்ன பண்றது? அத அங்க போட்டு போயிட்டாங்க. என்ன பண்றது? எவ்வளவு பண்றது? வெளியே போய் பேசு. சொல்லிட்டு கேட்டது நீ எல்லாத்தையும் பைப் போட சொல்லியிருக்காங்க. 2 பைப் நம்ம கொடுக்க சொல்லியிருக்காங்க. வேணுங்கிறவங்களுக்கு மோட்டர் வச்சு முன்னாடி இருந்தா கம்ப்ளைண்ட் புரியுதா? அதுதான் பிரச்சனை. தொட்டில வச்சு எடுத்துருக்காங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஆகி ஒரு அண்ணன் வந்து பார்த்து போற போறது. அதை வந்து அன்னைக்கு பாத்தீங்கல்ல, இப்ப ஏன் அப்ப தண்ணி ஒழுங்கா இருந்தா தண்ணி தான் வரவே இல்லை. இப்பதான் ஒழுங்கா வருது. 4-5 வருஷமா தானே ஒழுங்கா வருது. அதுக்கு முன்னாடி எங்க தண்ணி வந்துச்சு? கீழே திருலாம் தண்ணியே வரலையே. இல்ல அப்போ இது பண்ணீங்களா? இப்ப கேக்குறாங்க.
அவங்க முன்னாடி பேப்பர் கூட வீட்டுல நடந்ததே சொல்றாங்க. இது மாதிரி அவங்க அன்னைக்கு கம்ப்ளைண்ட் ஆயிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தாராம் அவரு. பைப் இல்லைன்னு சொல்லல. தண்ணி கணக்கு வந்ததால வந்துருப்பாங்க. ஏன்னா அந்த பேப்பர் வச்சு நல்லா எங்கண்ணா சரி பார்த்து அது கொடுங்க. வந்துரும் பா. வந்துரும் பார்க்கணும் 3 நாள் முழுசா வேலை சொல்ற வேலையை முழுசா செய்ய மாட்டேங்க. சொல்றதோட சரி. அதான் சொல்றேன். இன்னைக்கு வந்து கிராம சபை கூட்டத்தில் ஏதாவது சொல்லி இது பண்ணிட்டு கிளம்பிடுறது அவ்வளவுதான். ரிப்போர்ட் பண்ணி இப்ப அங்க இருந்து அவங்க வந்ததுக்கப்புறம் லைட் போடுறீங்க. நீ எப்ப பாத்தியா 3 கிராம சபை மீட்டிங்ல சொன்ன லைட் போட சொல்லி தரா போட்டீங்களா? நான் அங்க இது பண்ணி அங்க ரிப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ப்ரெஷர் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து லைட்டை மாட்டீங்க. நீங்க எங்க கழட்டி ஆரம்பிச்சிய எங்க உங்களை யார் ஃபோன் பண்ணது? எங்க நான் ரிப்போர்ட் அங்க கொடுத்து மாட்டீங்களா? இல்லாட்டி தெருவிலக்கெல்லாம் ஒழுங்கா பஞ்சாயத்துல யாருமே வேலை பார்க்க மாட்டாங்க. அவங்க ப்ரெஷர் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இங்க மாட்டீங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? முன்னாடி போட்டோம்ல. எப்ப முன்னாடி போட்டீங்க? அங்க உள்ளதெல்லாம் நான் அங்க எப்ப போட்டீங்க? நான் ஆபீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்ணி அங்க இருந்து பேசி உங்களுக்கு யூனியன் பேசி இங்க பேசி அதுக்கப்புறம் லைட் போடுறாங்க. நீங்க 3 மீட்டிங்ல போட்டீங்க அந்த லைட்டு. பல்பு வருது. அதெல்லாம் சொல்லாதீங்க. ஏதாவது காரணம் சொல்றதுதான் அவங்க. பாரு அது பாரு அது தெருவிளக்கு அந்த இதில் தீர்மானத்துல தெருவிளக்கு செலவு எவ்வளவு போடுறீங்க? ஒரு பல்பு கூட மாட்டல எழுதி வச்சிருக்கீங்க. மாட்டிட்டு தான் இருக்கோம். எல்லா எழுதி வச்சிருக்கீங்க. தெருவிளக்கு என்ன செலவு பண்ணி அமௌண்ட் அது தீர்மானத்துல பாருங்க. பல்பு என்ன மாட்டிருக்கு? என்ன போல அமௌண்டா? அப்புறம் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. எது சரி எல்லாமே சரின்ட்டு போனா ஒரு லைட் மாட்டுறதுக்கு 6 மாதம் கழிச்சு மாட்டிய அதுக்கு மாசம் ஒரு தீர்மானம் போடுங்க. பைப் லைன் எங்க 1,49,000 போட்டுக்கல எங்க என்ன தெருவிளக்கு என்ன மாட்டிருக்கு? 1,40,000 99,500 போட்டிருக்கீங்களா? அது என்ன ஏன் இன்னொரு பேப்பர் கொடுங்க. கணக்கு பேப்பர் ஆனா இன்னொரு பேப்பர் கொடுங்க. பார்த்துட்டேன் தெருவிளக்கு நான் போட சொல்லி 3 மாசம் வரைக்கும் போடல. நான் ப்ரெஷர் கொடுத்து மாட்டுறாங்க ஆபீஸ்ல இருந்து. ஆனா இங்க கையில எடுத்து போட்டுருக்கீங்களா? 5000 ரூபாய் எழுதுறீங்க. அது எதுக்கு? என்ன தெருவிளக்கு பண்ணிட்டியாரு? என்னப்பா 100 பல்பு வாங்கினாலும் எவ்வளவு என்ன எழுதுறீங்க? என்ன ஒரு பல்பு மாட்ட சொன்னா 4 மாசம் கழிச்சு மாட்டி இங்க 3 மாசத்துக்கு ஒருக்கா பில்லு 95,000 பேலன்ஸ் இருந்துச்சு. அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க பல்பு கொடுத்துருக்காங்க. சில விஷயங்கள் நீங்க சொல்றது புரிஞ்சுக்கணும். ஒண்ணு தெரிஞ்சுங்க. அத நீங்க கரெக்ட்டா செய்யணும். எப்ப நீங்க பில் எடுத்தீங்களோ என்ன 4 மீட்டிங்க்கு 3 ட்ரிப் போட்டு நேரா உடைச்சு வச்சிருக்கேன். நான் என்ன செய்யறது? போடுறப்ப நேரா அப்படியே தொங்குது. 3 ட்ரிப் கொடுத்தா போட்டுட்டு திருப்பி வந்து உடைச்சு விட்டாங்க. கரெக்டா இது என்ன 3 மாசத்துக்கு ஒருக்கா பில்லு போடுறீங்க. ஆனா பல்பு மாட்டுறது 4 மாசத்துக்கு ஒருக்கா மாட்டீங்க. இங்க மட்டும் மாத்த டோட்டல் எல்லாத்தையும் மாத்தோம். நான் என்ன சொல்றேன்? தெருவிளக்கு பராமரிப்புங்கிறீங்க. லைன் இறங்கி நீங்க உட்காந்து இழுக்கிறீங்களா? ஏறி மரத்துல ஏறி கால் போட்டு இழுக்கிறீங்களா? பல்பை மட்டும் தானே மாத்துறீங்க. உங்களுக்கு என்ன செலவு? போஸ்ட் மரம் நீங்க உங்க செலவுல மாத்துறீங்க. என்ன நீங்க எழுதிருக்க பார்த்தா போஸ்ட் மரம் உங்க செலவுல மாத்திர மாதிரில எழுதிருக்கீங்க. அப்புறம் என்ன பல்பு மட்டும் தான்? அந்த பல்பு தான் 6 மாசத்துக்கு ஒருக்கா மாத்துறீங்க. பைப்லைன் பராமரிப்புன்னு வேற போட்டீங்க. அது என்னது? பைப்லைன் பராமரிப்புன்னு அதுவே 73,000 வந்துச்சா? சரியில்லை. ஒரு பல்பு போச்சுன்னா எப்படி பைப் உடம்பு ஒவ்வொரு நிமிஷம் மாட்டையில உடம்பு பைப் ஒரே வாட்டி ஓடிட்டு 7 பல்பு போச்சு. சரிங்களா? ஊர்லயே ஆமா ஆமா அதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டாம். சும்மா உடையுமான்னு அது உடையல பில்லு போடுறாங்க. உடஞ்ச உடனே அதை மாற்றணும் இல்லை. அதை 6 மாதம் போட்டிருந்து மாத்திரைக்கு எதுக்கு பில்லு போடுறீங்க? நான் கேட்குற கேள்வி 50,000 போட்டு பில்லு எடுக்கிறாள். ஒரு பைப் உடஞ்சி போய் மறுநாள் மாத்தனேன். நீ பில்லு வர்றப்ப 6 மாதம் வரைக்கும் போட்டு மாத்திரை எதுக்கு பில்லு எடுக்கிற? இப்போ பைப்பு மாத்திரை பீஸ் வச்சு இன்னைக்கு மாத்திரேன். நீ 6 மாதம் கழிச்சு பில்லு வர விட்டு மாத்திரக்கா? எப்பங்க செலவு பண்றீங்க? சரியில்லை. ஒரு லைட்டை 4 மாசம் 1 மாசம் இல்லையா
அந்த கிராம சபை திருமயத்துல 2 வாட்டி கிராம சபை மீட்டிங் நடந்ததே சொன்னா லைட் எரியலன்னு உண்மைன்னா நீங்க போனவே கிடையாது. ஒரு மாசம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அதுக்கு இடையில நீங்க மாத்தவே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எப்படி போன் அடிச்சாங்க ஆபீஸ்ல இருந்து அவங்க இவங்க பிரஷர் பண்ணதுக்கு அப்புறம் ஆபீஸ்ல வந்து போன் அடிச்சாங்க இல்லங்க நாங்க மாத்தவே வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு போன் வச்சு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. போய் பாருங்க எல்லாம் நீங்க சொன்னது கரெக்டுங்க. உங்க கம்ப்ளைண்ட்டை இது பண்ணிடலாமான்னு கேட்டாங்க. ஏன்னா கேபிள் நெட்வொர்க் 5,24,000 போட்டிங்களா? என்னண்ணா அது? ஜியோவுக்கு லைன் போட்டாங்கல்ல. எங்கண்ணா? ஜியோ லைனுக்காக நம்ம பஞ்சாயத்து வரைக்கும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. திருச்சி வந்து அவங்க பணம் காட்டியிருக்காது பஞ்சாயத்து நமக்கு கட்டியிருக்கு. வரவு. சரி, டேங்க் எப்போ சுத்தம் பண்ணீங்க? 24,000 போட்டிருக்கீங்களா? டேங்கெல்லாம் சுத்தம் பண்ணி பல வருஷம் ஆச்சுட்ருக்க. யார் மெம்பரு அந்த டேங்க் க்ளீன் பண்ணுறாங்களா வர சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறது இல்லை. சும்மா 40 பேர் கூட இல்லை கூட்டத்தை வச்சு வாச்சிட்டு போயிடுறது. புரியல என்ன போட்டிருக்கு? பணியாளருக்கு எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கு. அவங்க வராதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் சொல்ல தான் முடியும். சொல்லிட்டோம் கேட்கல. நான் என்ன பண்ண முடியும்? நான் போய் அழைச்சிட்டு வர முடியும்? சரி, டேங்க் சுத்தம் பண்ணீங்களா? சரி, அதை விட சுத்தம் பண்றது போட்டோ போடுங்கன்னு சொல்லியாச்சு. நான் சுத்தம் பண்றேன். அப்ப நீங்க ஏக்குறீங்க. நீங்க ஏக்கிங்க இருக்கீங்க. போய் சண்டை போட்டு ஆமா, சண்டை தான் போடணும். அப்ப நீங்க கணக்கு எழுதக்கூடாது. இவ்வளவு சுத்தம் பண்ணிருக்கேன்னு கணக்கு போட்டுறீங்களா? கணக்கு எழுதக்கூடாது. ஏன் கணக்கு எழுதுறீங்க? வேலை பார்க்க முடியாது, சுத்தம் பண்ணல, அப்படியே கணக்கு எழுதுறீங்கன்னு கேட்குறேன். ஏன் கணக்கு எழுதுறீங்க? இருங்க. ஆமா, கணக்கு எழுதுறீங்க. சொல்ற பேச்சு கேட்க மாட்டாராம் அவரு, வேலையும் பார்க்க மாட்டாராம். ஆனா கணக்கு மட்டும் எழுதுறாங்க. அந்த அப்ப அந்த காசு எங்க போகுது? இந்த டேங்க் சுத்தம் பண்றேன். முருகன் சிவா கிளீன் பண்ணிருக்காங்க. அதுக்கு தெரியும் போட்ட போடலாம்ல. இவன் போட்ட போட முடியல. நான் ஒரு ஆள் என்ன பண்ணுவேன்னா ஏன் மாத்த வேண்டியதானா? அதுதான் இப்ப இவர் தானே சொல்ல முடியும். இவருக்கு பேச வேண்டியதானே? முருகன் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பாக்குறேன். சிவா குடிக்கிற தண்ணி தானே, ஏன் கழுவ முடிக்கிறேன்? கழுவவே இல்லை. இடையில ஒரு புரியல. ஆமா, கழுவாம தான் கணக்கு எழுதிருக்காங்க. ஆமா, அட போன வருஷம் 48,000 போட்டாங்க. இந்த வருஷம் 24,000 போட்டிருக்காங்க. அவர் சொன்னா அவருக்கு நான் பதில் சொல்லிட்டு நீங்க என்ன அதை கேட்டா பொதுமக்கள் கேட்டா பதில் சொல்றதுக்கு தான் இருக்கீங்க. எழுத முடியாது. அவர் கேளுங்க, எங்க இஷ்டத்துக்கு எழுதுறோம்னு கேளுங்க. இந்த கணக்கு யாருன்னு எழுத சொன்னா? கணக்கு யார் எழுத சொன்னா? தலைவர் துணைத்தலைவர் தான் ஓகே தான். யாரும் வந்து திருட்டிட்டீங்களா மறுபடியும் நான் பின்பாடு பண்ணிட்டு நீங்க உங்களோட கதை மட்டும் சொல்றீங்க. உங்களோட கதை கேட்கலாம். ஆமா இருங்க. சொல்லுங்க, யார் எழுத சொன்னா அந்த கணக்கு? அந்த 24,000 எங்க போச்சு? ஏதாவது பதில் சொல்லுங்க. நீங்க தான் எல்லாமே கரெக்டாக பண்றீங்களா? சொல்லுங்க. நாங்கள்லாம் முட்டா போயிடல. கிராம சபை கூட்டத்துக்கு வருவாங்க, சும்மா ஏதாவது சொல்லி அன்றைக்கி ஏதாவது பண்ணிவிட்டு போயிடலாம். இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். சட்டத்திட்டம்லாம் அன்னையோட இது முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லா விவரம் தெரிஞ்சிருச்சு. அங்கங்கே கேஸ் போட்டு அங்கங்கே தூக்கலாம். இதெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கணக்கு கொடுத்தீங்க பாருங்கள், அப்போவே எல்லாம் நடந்திருக்கலாம். சரிங்களா? நாங்களும் சரி போகட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவீங்கன்னா அது மாற்றம்லாம் வர்றதுக்கு வழி இல்லையாட்டிருக்கு. இவங்க என்ன கேட்குறது, நம்ம அப்படியே தான் பண்ணுவோன்ற நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணல? நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் இத்தனை வருஷமாக இருக்கீங்களா முள்ளிப்பட்டிக்கு திருமலை சமுத்திரம் பஞ்சாயத்தில்? மக்களுக்கு இது தேவைன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கீங்க? உருப்படியாக என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். உருப்படியாக மக்களுக்கு எங்களால் யூஸ்ஃபுல்லாக நாங்கள் இது பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கீங்க? இது வரைக்கும் பஞ்சாயத்துல இருந்து வந்ததை பண்ணியிருக்கீங்களா, இல்லை நீங்கள் இது எங்களுக்கு தேவைன்னு சொல்லி பண்ணியிருக்கீங்களா? புரியல. என்ன குறை சொல்லி என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறேன். என்ன பண்ணுங்க? அது ஒன்று மட்டும்தான் நீங்கள் வந்து உருப்படியாக பண்ணது. மற்றது எல்லாமே வேஸ்ட்டு. மற்றது என்ன பண்ணீங்க சொல்லுங்கள்.
தண்ணி தெரு பைப்பு கொண்டாந்தீங்க, அடுத்து என்ன பண்ணீங்க சொல்லுங்க? அடுத்து என்ன பண்ண, என்ன குறை இருக்கோ அதை பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் என்ன குறை இருக்கு நீங்க பண்ணி 4 வருஷமா என்ன பண்ணீங்க சொல்லுங்க? என்ன பண்ணாலும் நீங்க உங்களுக்கு தான் ரெக்கார்ட் கொடுத்துருக்கோம்ல. அடா என்ன இதுல இருக்க 4 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கா? அப்ப நீங்க எங்க இருக்கீங்க? ஒவ்வொரு மாசத்துக்குள்ள தான் கொடுக்குறாங்க அவங்க. நீங்க இத்தனை வருஷமா என்ன பண்ணன்னு கூட தெரியாது உங்களுக்கு. இங்க தம்பி அந்த மாசம் கிராமத்துக்கு போறோம்ல, வருஷத்துக்கு கிராமத்துக்கு போறோம். அப்படியே ஓ அப்பயே சொல்லிருவீங்க, இப்ப கேட்டா சொல்ல மாட்டீங்க. சொல்லல 4 வருஷத்துக்குள்ள மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியாது. என்ன இங்க வாக்கியா போட்டேன் அங்க டேங்க் போட்டேன் அது சொல்ல முடியாதா? இங்க பாருங்க, நீங்க 2 மாசம் நான் ஒண்ணு சொல்லுங்க, இப்படி மலுப்புற வேலை எல்லாம் வச்சுக்க 4 வருஷத்துல உருப்படியா ஒரு காரியம் கூட செய்யல. திருமணம் பஞ்சாயத்து உருப்படியா ஒண்ணுமே பண்ணல. அதாவது அங்க பஞ்சாயத்துல இருந்து என்ன வருதோ அதான் பண்ணீங்க. மக்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகுதோ யூஸ்ஃபுல் ஆகல, நம்மளுக்கு தேவை பணம் அப்படின்ற நோக்கத்தோட மட்டும் தான் நீங்க செயல்பட்டு இருக்கீங்க. உருப்படியா எந்த விஷயமும் பண்ணல. இந்த அங்க கொண்டு போய் ஊர்னி கரையில போட்டீங்க, இங்க ஒரு வாக்கியா போட்டீங்க, இந்த ராமச்சந்திரனை விட்டு பக்கத்துல ஒரு இது போட்டீங்க, அங்க அப்புறம் திருமண சமுத்திரம் அந்த இதுகிட்ட ஒன்று போட்டிருக்கீங்க, வாக்கியா போட்டிருக்கீங்க. அதெல்லாம் எது என்ன யூஸ்? என்ன யூஸோ அது எல்லாமே பண்றது இல்ல. மக்களுக்கு தேவை பாத்ரூம் தேவைன்னு அது பண்ணல, ஸ்கூலுக்கு பாத்ரூம்ல அது பண்ணல. என்ன ஒரு காம்பவுண்ட் அது ஸ்பெஷல் ஆபீசர் பீரியட்ல இது பண்ணது அது பண்ணீங்களா? அது எப்ப பண்ணீங்க அந்த காம்பவுண்ட்? அதான் எப்ப பண்ணீங்கன்னு கேக்குறேன். ஸ்பெஷல் ஆபீசர் அவருக்கு தெரியும். ஸ்பெஷல் ஆபீசர் பீரியட்ல அதை இடிச்சாங்க. அது இப்ப எப்ப 2-3 மாசம் தான் முன்னாடி போட்டீங்க சரிங்களா? நெற்களம் போட்டீங்க, அதுவும் உருப்படியா பண்ணல. போன மாசம் அந்த மாசம் நீங்க இப்பதான் 2-3 நாள் போன வாரத்துக்கு முன்னாடி தான் நீங்க அதை வந்து இப்ப சரி பண்ணிருப்பீங்க போல. நெற்களம் சரி பண்ணிட்டாங்களா? மேல செட் எல்லாம் ஸ்க்ரூ பண்ணிட்டீங்களா? எல்லாம் தூக்கிட்டு போச்சு கல்லு வச்சிருக்கீங்களா? எல்லாம் சரி பண்ணிட்டீங்களா? மாமா நான் உங்கள்கிட்ட கேட்க முடியாமா? நான் வந்து தலைவர் சொல்லி அவர் பண்ணிட்டு நீங்க ஏக்கிங்க இருக்கீங்க. தலைவர் பஞ்சாயத்து தலைவர் ஏக்கிருக்கீங்க. ஆமா நாங்க சொல்லுவோம், நாங்க உங்கள்கிட்ட சொல்லுவோம், நீங்க சொல்லுவீங்க, அப்புறம் அப்படியே போய்கிட்டே இருங்க. எத்தனை மாசமா சொல்லிட்டு இருக்கீங்க? சரி இப்போ இங்க இருந்து வாக்கியா போட்டுருக்கீங்களா? எது வரையும் போட்டுருக்கீங்க? அந்த எத்தனை மீட்டர்னா அதை சொல்றேன். 35 கான்ட்ராக்ட் எடுத்து நீ பாட்டுல உட்கார்ந்திருக்க சொல்லுங்க. நான் 36 மீட்டர் நான் அவர்தான் தான் சொல்ல கேட்க முடியும். எத்தனை மீட்டர்? 36 யார் வீடு வரையும் போட்டுருக்கீங்க? என்ன இப்ப நீங்க போட்டுருக்கீங்க? தம்பி எழுதி கொடுத்தது நடராஜ் வீடு வரைக்கும் வந்தது போட்டுருக்கான். எழுதி வந்தாலும் பண்ணாங்க, அததான் போட்டுருக்காங்க. நீங்க வரத சொல்லுவாங்க. சரி இதான் ஃபார்ம் 30 படிவமா? இதான் ஃபார்ம் 30 படிவமா? நான் அடுத்து திங்கக்கிழமை கலெக்டர் ஆஃபீஸ் போவேன். இதான் ஃபார்ம் 30 படிவமா? ஏங்க அந்த அஜெண்டா ரீட் பண்ணுங்க. ஏன்னா அங்கே இது எங்கண்ணே அஜெண்டா ரீட் பண்ணுங்க. அஜெண்டா அந்த ஃபஸ்ட் பேஜ் கொடுங்க. அதில் ஃபார்ம் 30 படிவம் சப்மிட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கா இல்லையான்னு கேளுங்க. அதை ரீட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். தப்புன்னா தப்புன்னு ஒத்துட்டு போங்க சரிங்களா? ஒவ்வொரு தடவையும் உங்கள்கிட்ட பஞ்சாயத்து வச்சுட்டு இருக்க முடியாது. ஒண்ணுகிட்ட தப்புன்னு கேட்டா போதுமா? எல்லா மக்களும் தீர்ந்து போயிருமா? எங்க அந்த பேஜுங்க அஜெண்டா இது இதில் படிவம் 30 தெளிவாக எழுதியிருக்கா இல்லையாங்க? படிவம் 30 தெளிவாக இருக்கு. தான் படிவம் 30ஆ? ஏன் அந்த படிவம் 30 வரல? சும்மா உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது, வழக்கம் போல் சங்கு ஊதிட்டு போகணுன்ட்டு வந்துடுறது. அப்போ அப்படி நினைக்கிறவங்க நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துருக்கணுங்க. மக்கள் கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துடும். 7 நாளைக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னா முதல் நாள் 2ஆம் நாள் அப்படி இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் இது கொடுத்துருக்கீங்க? சர்க்குலர் எதுக்கு வரீங்க? இதில் அதை தான் நான் சொல்கிறேன். இதான் வரவு செலவுங்களா? இதில் ஒரு சைன் பண்ணுங்க. எதுவுமே இல்லை, மொட்டை கடுதாசி மாதிரி இருக்கு. இது என்ன? இது திருமண சமுத்திரம் பஞ்சாயத்துன்னு இருக்கா? திருமண அப்புறம் எப்படி படிவத்தில் அப்புறம் எப்படி கொடுத்துருக்காங்க? புரியல. ஆமா மக்கள்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க. படிவம் 30 கொடுக்க சொல்லியா? சொல்லலையா? சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன். கணக்கு வழக்கு எழுதுறவர் அவர் தான் மாமா. கணக்கு வழக்கு எழுதுற அவங்க தானே எழுதுறாங்க. ஒரு வேலை உருப்படியாக பண்ணுறது இல்லை. மக்களுக்கு தேவையான திட்டம் இன்ன வரைக்கும் ஏதாவது நல்லது பண்ணியிருக்கீங்களா? 5 வருஷம் வீணாக்குனது தான். ஆனால் மக்களுக்கு இது தேவைன்னு சொல்லி நீங்கள் ஒரு அழுத்தம் இன்ன வரைக்கும் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் போய் ஒரு மனு கொடுத்துருக்கீங்களா? இன்ன வரைக்கும் கலெக்டர் ஆஃபீஸில் போய் ஒரு மனு கொடுத்துருக்கீங்களா? என்ன கொடுத்துருங்க? என்ன அந்த இடத்துக்கு மட்டும் போனீங்க, அதுக்கு மட்டும் எல்லாம் ஒன்று கூட்டி போனீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? எந்த இடத்துக்கு? அந்த புறம்போக்கு இதுக்கு இல்லை என்னத்துக்கு சொல்லு, என்னத்துக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க.
அண்ணா இவனை விட சில விஷயங்கள்லாம் இப்போ போனால் கலெக்டர் நாங்கள் வந்து கலெக்டர் சொன்ன தெரியாத மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இல்லை அதான் என்ன இது கொடுத்தீங்கன்னு சொல்ல வேண்டியதானங்கிறேன். இடம்லாம் உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பேசுறீங்க, அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. எல்லாருமே எல்லா சொல்றது மாதிரி அந்த புறம்போக்கில் கொட்டாய் போட்டாங்க மட்டும் கலெக்டர் ஆஃபீஸ் போனீங்க. வேற எங்கே போனீங்க? என்ன வேலை பார்த்தீங்க? வேற என்ன பார்த்துருக்காரு சொல்ற மாதிரி? சமுதாய கூடத்துக்கு போயிருக்கோம். எதுக்கு போனீங்க? சமுதாய கூடத்துக்கு எதுக்கு போனீங்க? சமுதாய கூடத்துக்கு எதுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் எதுக்கு போனீங்க? எங்களுக்கு வேணும்னா கோரிக்கை தான் வைக்க போனோம். நாங்கள் கோரிக்கை வைக்க தான் அந்த 100 பேர் கூட போய் நான் போய் தனியாக சிங்கிளாக கூட கேட்கலாமே. எனக்கு மண்டபம் வேணும், இப்போ இது வேணும், சமுதாயம் வேணும்னு. நாங்கள் தெரிஞ்சு போனீங்க. என்ன அப்போ இது பண்ணீங்க? தெருவில் வேணும்னு கேட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறம் உயர் கோபுர லைட் வேணும்னு கேட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம மருத்துவமனை வேணும்னு கேட்டிருக்கோம். இத்தனையும் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். இத்தனை யாரை கூட்டி போனீங்க? ஊரே போனீங்களா? அப்புறம் ஊரை அங்கே கூட்டி போனீங்க. அப்புறம் இதெல்லாம் போய் கேட்டாங்க. நாங்கள் எப்படி நம்புறது? சரி, இதை போல நாங்கள் எப்படி நம்புறது? மக்களுக்கு இருக்காயா? நான் என்ன கேட்குறேன், யாரை கூட்டி போய் யாருக்கு தெரியும் இதெல்லாம் கேட்டீங்கன்னு? அன்னைக்கு புறம்போக்குக்கு வந்துட்டாங்கன்ட்டு இது 50 பேர் போனீங்க, 100 பேர் இதில் ஃபேஸ்புக்கெல்லாம் விட்டீங்க. இது இத்தனை பேர் போயிருக்கேன். சமுதாய குழு கேட்டேன், ஆஸ்பத்திரி கேட்டேன். இதுக்கு யாருக்கு தெரியும் நீங்கள் கேட்டது? நான் கேட்குறேன், யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? எங்களுக்கு வேலை அதுக்கு கூட என்னங்க